சரி. பின்னாடி போர்ஷன்ஸ் இதை நீங்கள் சொல்லுங்கள். சரி. எழுத சொல்லுங்கள். நான் கொஞ்சம் சொல்லிவிட்டு ஆர்ப்பாட்டம் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் சொல்லிவிட்டு ஆர்ப்பாட்டம். சரி. இது ரெடி நாங்கள் ரெடி. அம்மா டீ குடிச்சாச்சு எல்லாரும். நீங்கள் இந்த இந்த இதை வச்சு இதை நம்ம இருக்குமா? இல்லை, அது நம்ம பண்ணது பெருசாக இருக்காது, நீங்கள் பண்ணது ஷார்ட். நீங்கள் பண்ணது ஷார்ட்டாக இருக்குது. சரி. வரலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? யாரோ பேசிகிட்டு இருக்க முடியும். இப்போ ஃபோனை சைலண்டில் போடுங்க. ஃபோன் பேசிட்டு கட் பண்ணுங்க. ஏன்னா இங்கே பேசிகிட்டு இருக்காங்களா, அது எனக்கு பேசிகிட்டு இருக்க மாதிரி. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். அனைத்து தொழிற்சங்கங்களுடைய உழைக்கும் பெண்கள் அமைப்புடைய சார்பாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் இன்று நிகழ்த்த இருக்கிறோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏஐடியூசி, சிஐடியு, ஹெச்எம்எஸ், ஐஎன்டியூசி, ஏஐயூடியூசி, ஏஐசிசிடியு, யூடியூசி, டியூசிசி, டபிள்யூபிடியூசிசி, எம்எல்எஃப், எல்எல்எஃப் போன்ற உள்ளிட்ட பல தொழிற்சங்கங்களுடைய பிரதிநிதிகள் இங்கே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். நேற்றுக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரியும், ஒன்றிய அரசாங்கம் தொழிலாளர் விரோத லேபர் கோட் என்பதை தொழிலாளர்கள் மீது திணித்துள்ளது. இது தொழிலாளர் விரோத நடவடிக்கை. இது 2019ஆம் ஆண்டும் 2020ஆம் ஆண்டும் இந்த சட்டங்களை பாராளுமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் நாம் ஒன்றிய அரசாங்கம் செய்தது. அது மிக மோசமான சட்டங்களாக இருக்கிறது என்று இந்தியா முழுமைக்கும் அனைத்து தொழிற்சங்கமும் எதிர்த்து வந்தன. இந்த நேரத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு, பீகார் தேர்தல் முடிந்த பிறகு இந்த தொழிலாளருக்கு எதிரான ஆயுதத்தை ஒன்றிய அரசாங்கம் பிரயோகித்துள்ளது. அதை எதிர்த்து இந்தியா முழுமைக்கும் அனைத்து தொழிற்சங்கங்களும் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தோம். இந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக மிகவும் ரகசியமாக தமிழக அரசாங்கமும் தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை செய்துள்ளது என்பதை இங்கே நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1948 ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்தது. அந்த சட்டத்துக்கான விதிமுறைகளை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்பதை அந்தந்த மாநில அரசாங்கங்கள் வகுத்து கொள்ளலாம். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் அந்த விதிகளை 1950 தமிழக அரசாங்கம் செய்தது. இன்றைக்கு வரைக்கும் அந்த விதிமுறைகள் தான் இருந்து கொண்டு வருகின்றன. இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்றாலோ, அதில் சிறிய விதிகளில் சிறிய திருத்தங்கள் செய்ய வேண்டும் என்றாலோ, தமிழக அரசாங்கம் அல்லது ஒரு மாநில அரசாங்கம் அந்த தொழிலாளர்களுடைய சங்கங்களை கூப்பிட்டு, தொழிற்சங்கங்களை அழைத்து, இந்த சட்ட திருத்த தேவைப்படுகிறது, இந்த சட்டத்தில் இந்த விதிகளில் இந்த பிரச்சனை இருக்கின்றது, இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு இந்த திருத்தம் அவசியமாகிறது, இதை பற்றி நீங்கள் கருத்து கூறுங்கள் என்றெல்லாம் பேசி விவாதித்து கருத்து கேட்டு பிறகு அந்த திருத்தங்களை செய்யும் நடைமுறை இருக்கின்றது. ஆனால் தற்பொழுது மிக முக்கியமான இரு வகையான திருத்தங்களை நம்மளுடைய சட்ட விதிகளில் செய்ய விரும்பி தமிழக அரசாங்கம் கெசட் நோட்டிஃபிகேஷன் என்கின்ற அறிவிக்கையை வெளியிட்டுள்ளார்கள். 45 நாட்கள் 45 நாட்கள் காலம் குறித்து பொதுமக்களுடைய கருத்தும் தொழிற்சங்களுடைய கருத்தெல்லாம் கேட்பது என்று. இதில் என்ன மிக முக்கியமான விஷயம் என்றால், இதை பற்றி தொழிற்சங்கங்களுக்கு மாநில அரசாங்கம், தொழிலாளர் நலத்துறை சொல்லவே இல்லை. மிகவும் ரகசியமாக இதை இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இது மட்டுமல்லாமல் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது என்பதை மிகவும் துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவமாக தான் அது நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அது நாங்கள் செய்தித்தாள்கள் மூலமாகத்தான் தெரிந்து கொண்டோம். செய்தித்தாளில் இது மாதிரி ஒரு விஷயம் வெளியில் வருகிறது. அபாயகரமான தொழில்களில் பெண்களை ஈடுபடுத்தலாம் என்ற சட்ட திருத்தத்தை தமிழக அரசாங்கம் செய்ய இருக்கிறது. அதற்கான அறிவிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிக்கை அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த எல்லாருக்கும் நாங்கள் இந்த அறிவிக்கையும் கொடுத்துருக்கோம். கெசட் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். அதிலிருந்து 45 நாட்கள் கால அவகாசம் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு என்று. ஆனால் இதையே எங்களுக்கு ரொம்ப காலதாமதமாகத்தான் தெரியும். ஸோ அதில் என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பல தொழில்களில் மிகவும் அபாயகரமான தொழில்கள் இருக்கின்றன. இப்போ அபாயகரமான தொழில்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, பல தொழில்கள் இருக்குது. அதில் 20 தொழில்களில் பெண்களை பயன்படுத்தலாம், அந்த வேலையை அவங்க செய்ய சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏற்கனவே இருக்கின்ற சட்ட விதிகள் என்ன இருக்குன்னா, நோ விமன், அந்த இடத்துல பெண்கள் பணி செய்ய முடியாது அப்படின்ற வார்த்தை இருக்கிறது. அந்த மாதிரி வார்த்தை இருக்கும் பொழுது அந்த நோ விமன் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துவிட்டு அந்த இடத்துல நோ ப்ரெக்னென்ட் விமன்,
அப்போ நோ பிரெக்னென்ட் விமன் என்ற வார்த்தையை போட்டோம் என்றால் பிரெக்னென்ட் இல்லாத கர்ப்பம் இல்லாத மற்ற பெண்கள் எல்லாம் அந்த அபாயகரமான தொழில் ஈடுபடுத்தலாம் என்ற அறிவிக்கையை அரசு வெளியிடப்பட்டுள்ளது. அது என்னன்னு சொல்லணும்னா, மின்னார் பகுப்பு தொழில், கண்ணாடி உற்பத்தி, ஈயம் தொடர்பான தொழில்கள், எரிவாயு மற்றும் பெட்ரோலியம் உற்பத்தி, கிராஃபைட் பொடி செய்தல், புற்றுநோயை தோற்றுவிக்கும் டைக்ரோமைட் சாய உற்பத்தி, பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் ரசாயனங்களை கலக்குகின்ற வேலை. பட்டாசு தொழிற்சாலையெல்லாம் பண்ணுறாங்க, பட் அதில் அந்த பட்டாசு மேலே அந்த ரசாயனம் பண்ணுவாங்களா, அந்த ரசாயனத்தை கலக்குகின்ற வேலை. மேங்கனீஸ் உற்பத்தி, ஆபத்தான பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உர உற்பத்தி, பென்சீன் வாயு தொடர்புடைய தொழில்கள், மேலதிக ஓசை, அதிகமான சவுண்ட் இருக்கிற மாதிரி மற்றும் அதிர்வுள்ள வைப்ரேஷன்ஸ் உள்ள பணிநிலைகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய செயல்முறைகளை கொண்ட தொழிற்சாலை பகுதிகளில் பெண்கள் பணிபுரிவதற்கு கடந்த 75 ஆண்டுகளாக இருந்த தடையை இந்த அறிவிக்கை மூலமாக தமிழக அரசு நீக்கியுள்ளது. இந்த அறிவிக்கையை தற்போது வெளியிட வேண்டிய அவசியம் என்னவென்று தெரியவில்லை. எதற்காக, என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பெண்கள் அதிக அளவில் ஃபேக்ட்ரிஸில் வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 43% வரைக்கும் பெண்கள் பணிபுரிகிறார்கள். இது மிக முக்கியமான புள்ளிவிவரமாக தமிழக அரசாங்கம் பல்வேறு இடங்களில் பெண்கள் நல்ல பாதுகாப்பாக இருக்காங்க, தொழில்துறையில் இருக்கிறார்கள், பெண்களுடைய பங்கு தொழில்துறையில் அதிகமாக இருக்கிறது என்று பல புள்ளிவிவரங்களில் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இது மாதிரியான ஒரு அறிவிக்கை வர வேண்டும் என்ற அவசியம் என்ன என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. அடுத்தபடியாக இதை இவ்வளவு ரகசியமாக செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தபடியாக இந்த அபாயகரமான தொழிலை பண்ணுறதுனால பெண்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது, நரம்பு மண்டல பாதிப்பு, தலைவலி, மயக்கம், நினைவிழப்பு, மன அழுத்தம், கை கால் நரம்பு தளர்ச்சி வரலாம், சுவாச மண்டலங்களில் பிரச்சனை வரலாம், இருமல், மூச்சு திணறல், ஆஸ்மா, நீண்டகால பிரச்சனைகள், அந்த மாதிரி ரத்தம், எலும்பு அதெல்லாமே ஏற்பட்ட பாதிப்பு, ரத்த சோகை, அது மாதிரி முக்கியமாக லெட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த ஈயம், அது பல்வேறு பிரச்சனையை ஏற்படுத்தும். ஹார்மோன் கோளாறுகள், அது தோல் மற்றும் வெளிப்புற பாதிப்புகள், இதயம் மற்றும் சிறுநீரக தொடர்பான பாதிப்புகள், புற்றுநோய் அபாயம், மன அழுத்தம், ரொம்ப அதிகமாக சவுண்ட் இருந்துட்டு இருந்தால் கஷ்டம். ஸோ இது மாதிரி இனப்பெருக்க மற்றும் மாதவிடாய் பிரச்சனைகள், இது போன்ற பல்வேறு பாதிப்புகள், உடல்நல பாதிப்புகள் அவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த சட்டம் உருவாக்கப்படும் போது இந்த அபாயகரமான தொழிலில் பெண்களை பயன்படுத்தக்கூடாது என்ற விதிமுறையை அரசாங்கம் செய்துள்ளது. இந்த நேரத்தில் இந்த அறிவிக்கையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இது மட்டுமல்லாமல் இந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கலாம், இரவு பணிகளில் பெண்களை ஈடுபடுத்தலாம் அப்படிங்கிற அந்த மாற்றங்களையும் சட்ட திருத்தத்தில் அந்த விதியையும் மாற்றத்தை செய்கிறார்கள். அதையும் நாங்கள் கண்டிக்கின்றோம். இப்பொழுது ஏற்கனவே டாக்டர்ஸ், நர்சஸ் மாதிரி நிறைய பேர் பெண்கள் பணிபுரிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரியான தொழிற்சாலைகள், மிக அபாயகரமான தொழிற்சாலைகள், இன்னைக்கு இருக்கின்ற ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் பெண்கள் இரவு பணிக்கு செல்வது ஏற்புடையதல்ல. இதைவிட முக்கியமாக அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், இதுக்கெல்லாம் அவங்க கிட்ட கன்சென்ட் என்கின்ற ஒப்புதல் பெற்றுக்கொண்டு அவங்களை பணியில் அமர்த்தலாம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஒப்புதல் இரவு பணி செய்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று கூறினால் அந்த முதலாளி விட்டு விடுவாரா? அந்த கலை யதார்த்தத்தை நாம் பார்க்க வேண்டும். இது போன்ற இந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும், முற்றிலுமாக இதை கைவிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கங்களும் 29ஆம் தேதி ராஜரத்னம் ஸ்டேடியம், எக்மோர் ராஜரத்னம் ஸ்டேடியமில் ஒரு மாலை 4 மணிக்கு ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை, கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்ய இருக்கின்றோம். அதற்கு பொதுமக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும், அனைத்து மக்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கருத்தரிப்பு மற்றும் மாதவிடாய் பிரச்சனைகள் மட்டுமே இல்லை, ஒருவேளை குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி குறைவு என்பது வரும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பெசிஃபிக்காக கர்ப்பிணி பெண்களை தவிர மற்ற பெண்கள் பணிகளுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது மற்ற பெண்கள் அவங்க பணிக்கு வருகின்ற பொழுது அந்த குழந்தை உண்டாவது என்பதே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். அது ஒரு பெரிய சிக்கல் என்பது வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது தமிழக அரசு ஒரு தோற்றத்தை கொடுக்குது. என்ன ஒரு மாய தோற்றத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னால், ஏதோ பெண்களுக்கு ஈக்குவாலிட்டி கொடுக்குற மாதிரி, பெண்களை ஒரு ஹை லெவலில் பார்க்குற மாதிரி, பெண்களுக்கு ஏதோ ரொம்ப திறமைகள் இருக்குது, அதனால நீங்கள் இந்த மாதிரி ஆபத்தை விளைவிக்கக்கூடிய தொழில்களில் பெண்கள் பணிபுரியலாம் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவது என்பது வெறும் மாய தோற்றம். ஆக இந்த சட்ட திருத்தம் என்பது இது முழுக்க கார்ப்பரேட் நலன்களை மனதில் வைத்து தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறதா நாங்கள் எல்லாருமே ஒன்றாக நாங்கள் இந்த குரல் என்பதை கொடுக்குறோம். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களினுடைய பெண் தொழிலாளர்களினுடைய அமைப்பு இதற்கு எதிராக குரல் கொடுக்கிறது என்று சொன்னால், இந்த சட்ட திருத்தத்தில் எவ்வளவு அபாயம் என்பது இருக்குது, இதில் எவ்வளவு தூரம் இதில் ஒரு கிரைசிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் ஏதோ இலவச பஸ்ஸு,
குழந்தைகளுக்கு ஏதோ படிப்பு உதவி அப்படிங்கிறது ஓகே. ஆனால் தொழிலாளர்களை பற்றி இந்த திராவிட அரசு, ஸ்டாலின் அரசு, அவர் வந்து என்ன அக்கறை செலுத்துகிறார் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு சாம்பிள். இதுக்கு முன்னால் அப்படி தான் 8 மணி நேரத்தை 12 மணி நேரமாக உயர்த்தினார். அப்போது இதே மாதிரி தான் எல்லா தொழிற்சங்கங்களும் அதில் தலையிட்டு ஆர்ப்பாட்டம் என்பதை நடத்தி அந்த சட்டம் என்பதை வாபஸ் பெற வச்சோம். அதே மாதிரி தான் இந்த சட்ட திருத்தத்தையும் இந்த தமிழக அரசு வந்து இது உடனடியாக வாபஸ் பெறணும் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே தமிழக அரசு கொடுத்த ஒரு புள்ளி விவர கணக்குப்படி, ஏன்னா இவங்க சாந்தி டாக்டர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அவங்களுக்கும் அது வந்து நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். அது வந்து என்னன்னு சொன்னால், ஏற்கனவே பெண்களில் ஒரு 50% பெண்களுக்கு இரத்த சோகை என்பது இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே ஒரு மெடிக்கல் கேம்பில் ஒரு டாக்டர் கொடுத்த அந்த கணக்கு பார்த்திங்கன்னா, ஒரு 100 பெண்கள் வந்தாங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 60 பெண்கள் இரத்த சோகையால் பாதிக்கப்படுறாங்க. ஏற்கனவே எதற்காக இந்த திருத்தம் கொண்டு வந்தாங்க? இந்த தொழில்களில் பெண்கள் பணிபுரிய முடியாது. ஏன்னா ஆண்களினுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன் என்பது வேறு, பெண்களினுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன் என்பது வேறு. அப்போ இந்த அளவுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய தொழில்களில் பெண்கள் பணிபுரியக்கூடாது அப்படிங்கிறதான் இருந்தது. அப்போ இதை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? இதில் யாருடைய நலன் என்பது இது பின்னால் இருக்குது. அப்போ நாளைக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வரக்கூடிய காலத்தில் பெண்களுக்கும் ஒரு எதிர்கால சந்ததியினருக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய தீங்கை விளைவிக்கக்கூடிய விஷயம். அதனால தான் அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு 12ஆம் தேதி பெண்கள் அமைப்பெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் என்பதை நாங்கள் நடத்தினோம். அதில் நம்ம வந்து தலைவர்களை பார்ப்பது, அரசியல் கட்சி தலைவர்களை பார்க்குறது, அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நாங்கள் இதை கொடுத்துருக்கோம். அவங்களும் தமிழக முதலமைச்சருடைய நாலேஜுக்கு இதை கொண்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. 29ஆம் தேதி சென்னையில் மட்டுமல்ல, அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு திரளான ஆர்ப்பாட்டம், அதற்கான தயாரிப்பு வேலைகள் என்பது அனைத்து மாவட்டங்களிலும் நடக்கின்றது. மாவட்டங்களிலும் சிஐடி, ஏடியூசி, HMS, ACCTU அங்கேயும் வந்து சங்கங்கள் ஒன்றாக சேர்ந்து, உழைக்கும் பெண்கள் அமைப்புகள் எல்லாருமே ஒன்றாக சேர்ந்து இந்த 29ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் என்பதை நடத்தணும்னு திட்டமிட்டிருக்காங்க. ஏற்கனவே கலெக்டரை பார்த்து மனு கொடுக்குறப்போ கலெக்டர் சில மாவட்டங்களில் ஏன் பெண்கள் வந்து நீங்கள் வந்து பணிக்கு வர்றதை நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு. ஏற்கனவே நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்பிஜியினுடைய விளைவாக இன்றைக்கி நோ பெர்மனண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லா இடத்துலையும் கான்ட்ராக்டு, கேஷுவல், ஒப்பந்தம், தொகுப்பூதியம், மதிப்பூதியம் இப்படி தான் வந்து இருக்கக்கூடியதில் பெண்களுக்கு வந்து கொரோனாக்கு அப்புறம் பெண்களினுடைய வேலை வாய்ப்பு என்பது குறைஞ்சிருக்கு, பெண்கள் வேலைக்கு வருவது என்பது குறைஞ்சிருக்கிறப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக் கண்டிஷனில், இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வில் பெண்கள் வேலை செய்தால்தான் குடும்பத்தை ஒரு டிசிப்ளினாக கொண்டு போக முடியும், ஒரு கண்ணியமான வாழ்க்கை நடத்த முடியும்னு பெண்கள் வேலைக்கு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்ற பொழுது இந்த மாதிரியான பணிகளிலும் பெண்கள் வேலைக்கு செல்வது என்பதை திணிக்கப்படுகிறது, கட்டாயமாக்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் எங்கள் எல்லார் சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கொள்வது, தமிழக அரசு இந்த சட்ட திருத்தத்தை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும். எங்கள் போராட்டம் என்பது வெறும் 29ஆம் தேதி அந்த ஆர்ப்பாட்டத்தோடு நிற்காது. இந்த சட்ட திருத்தம் வாபஸ் பெறவில்லை என்றால் நாங்கள் மறுபடியும் ஒன்றாக இணைந்து அதற்கு அடுத்த கட்டங்களுக்கு நாங்கள் போவதற்கு தயாராக இருக்கின்றோம். எங்கெல்லாம் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தமிழகத்தில் இருக்கின்றதோ அங்கேயெல்லாம் சென்று அந்த தொழிலாளர்களையும் சந்தித்து நாங்கள் இதை ஒரு பிரச்சாரமாக கொண்டு செல்வோம் என்று. நன்றி. பெண்களுக்கு பணிபுரிகின்ற இடங்களில் வந்து பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறது. அது இரவு நேரங்களில் சொல்லும் பொழுது ரொம்ப அதிகமான பிரச்சனை வரும். இது மாதிரி எங்களுக்கு வந்து இரவு நேரத்தில் பணி பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள், இல்லது அபாயகரமான தொழிலையும் வந்து எங்களை அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு எந்த பெண்கள் அமைப்புமோ இல்லை தொழிலாளர் அமைப்புமோ நம்ம வந்து விண்ணப்பம் கொடுக்கல, கோரிக்கை வைக்கல. அந்த நேரத்தில் யாருடைய நலனுக்காக யார் கோரிக்கை வைத்து இதை செய்திருக்கிறார் என்று பார்த்தால் இது கார்ப்பரேட் நலன், தனியார் கம்பெனிகள் நலன் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது. இது மட்டுமல்லாமல் இன்ஸ்பெக்ஷன் ராஜ் அப்படின்னு ஒன்று இதெல்லாம் வந்து வச்சு தொழில்களை வந்து பாதிக்கக்கூடாது, நிறைய பேர் வந்து ஆர்வமாக தமிழ்நாட்டில் வந்து தொழில் பண்ண வரணும், இந்தியாவில் தொழில் பண்ண வரணும் அப்படிங்கிறதுக்காக பல சட்ட திருத்தங்களையும் விதிகளை திருத்தியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த தொழிற்சாலையுடைய முதலாளி தான் வந்துட்டு அந்த பாதுகாப்புக்கு பொறுப்பு. இப்போ ஒரு முக்கியமான இடத்துல காகுல்ஸ் வேணும், வேறு வந்து ஸ்டாக்கிங்ஸ் வேணும், பாதுகாப்பு உபகரணங்கள் வேணும்னா அதை கொடுத்தாரா கொடுக்கலையா என்று பார்ப்பதற்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டோ சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷனோ கிடையாது. அந்த முதலாளியே செல்ஃப் சர்டிஃபிகேஷன் என்று நான் என்னுடைய தொழிற்சாலையில் எல்லாத்தையும் பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் கொடுக்குறேன், எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு அவரே வந்து அவர் நல்லா இருக்காருன்னு
சொல்லி சுய சான்றிதழ் கொடுத்தால் போதுமானது அப்படின்ற இருக்கிற காலகட்டத்தில் நிரந்தர தொழில் என்பது வந்து ஒழிக்கப்பட்டு வெளிக்கொணர்வு, தற்காலிகம், ஒப்பந்த அடிப்படையில் என்ற பணிகள் தான் அதிகமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் பெண்கள் வந்து ஒத்துக்கிட்டாதான் இதை செய்ய போகிறோம், அவங்க கன்சர்ன் கொடுத்தாதான் நாங்கள் நைட் டியூட்டி அலோவ் பண்ணுவோம், அவங்க கன்சர்ன் கொடுத்தாதான் இந்த மாதிரி அபாயகரமான தொழிலை ஈடுபடுத்துவோம் என்று சொல்லுது நகைப்புக்குரியது. இது வந்து எங்கேயுமே நடைமுறைப்படுத்த போகிறதில்லை. நான் சொல்கிறேன், நீ வேலை பாரு, இல்லாட்டி வேலையை விட்டு போ என்ற ஒரு மிரட்டல் தான் இருக்கும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் அதிகமாக ஃபேக்ட்ரியில் பணிபுரிந்துட்டு இருக்கும்போது அவர்களுக்கு மேலும் ஊக்கப்படுத்துவது மாதிரி சில சட்டத்திருத்தங்கள் வந்தால் ஏற்புடையது தான். சட்ட திருத்தங்களே கூடாது அப்படி என்று நாங்கள் சொல்ல வரவில்லை. சட்ட திருத்தம் ஏற்புடையது. இது போன்ற சட்ட திருத்தங்கள் 1948 ஒரு சட்டம் போடும்போது 50 விதிகள் வைக்கும்போது இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சி இருக்கின்ற காலகட்டத்தில் அதற்கு உரிய சில தேவைகள் முன்னிட்டு திருத்தங்களை செய்யலாம். உதாரணத்துக்கு இப்போ நிறைய பேர் கேட்கலாம், அபாயகரமான தொழில்களில் பெண்கள் ஈடுபடக்கூடாதுன்னா இப்போ ஆண்கள் ஈடுபடலாமான்னு கேட்கலாம். பெண் ஆண் என்று பாகுபாடு கிடையாது. அபாயகரமான தொழிலில் மனிதர்களை ஈடுபடுத்துவது என்பது சர்ச்சைக்குரிய ஒன்று தான். இது வந்து 1948 வந்த ஒரு ஃபேக்டரி ஆக்ட். ஆனால் இப்பொழுது நிறைய தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் என்கின்ற மனித கழிவுகளை எதிர்க்கிறது, சாக்கடை சுத்தம் செய்வதற்கெல்லாம் நம்ம இயந்திரங்களை பயன்படுத்துகிறோம், ரோபோட் மாதிரியான பயன்படுத்துகின்றோம். அதுபோல் ஒரு 1000 டிகிரி செல்சியஸ் இருக்கிற இடம், அதிக அளவு சவுண்ட் இருக்கிற இடம், அதிர்வுகள் இருக்கின்ற போன்ற மிக மிக அபாயகரமான தொழிற்சாலைகளில் அந்த இடங்களில் இயந்திரமயமாக்கி மனிதர்களுக்கு பாதுகாப்பாக, அது ஆண் தொழிலாளராக இருந்தாலும் பெண் தொழிலாளர் இருந்தாலும் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராத மாதிரி, உடல் பிரச்சனை வராத மாதிரி, மனப்பிரச்சனை வராத மாதிரி அந்த சட்ட திருத்தங்கள் செய்தால் அது ஏற்புடையது. இந்த மாதிரி ரொம்ப ஆபத்தான இது, அங்கே போனால் ரிஸ்க் ஆகும், அது வந்து மனிதர்கள் அதை செய்வதற்கு லாயக்கற்ற தொழில், அந்த நேரத்தில் இந்த கம்பெனி வந்து இதை இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல மட்டும் இயந்திரமயமாக்கணும், இல்லை இந்த மாதிரியான பாதுகாப்பு உபகரணங்கள்லாம் கட்டாயமாக கொடுத்தே ஆக வேண்டும். அது போன்ற சட்ட திருத்தங்களை செய்து தொழிலாளிக்கு ஆதரவாக, அந்த தொழில் முன்னேறுவதற்கு ஆதரவாக சில வந்து விதிகளை தீர்த்தினால் ஏற்புடையது. ஆனால் அப்படி இல்லாமல் எந்த இன்ஸ்பெக்ஷனும் கிடையாது, நாம் அப்படியே இன்ஸ்பெக்ஷன் பண்ணாலும் நாங்கள் சொல்லிட்டு தான் வருவோம். அவர் சொல்கிற செல்ஃப் சர்டிஃபிகேஷனே, முதலாளி சொல்கின்ற செல்ஃப் சர்டிஃபிகேஷனே போதுமானது. இது என்று தொழிலாளிக்கு விரோதமாக, முதலாளிக்கு ஆதரவாக கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக பல்வேறு விஷயங்கள் இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த அறிவிக்கை என்பது உடனடியாக தமிழக அரசு வந்து முற்றாக திரும்ப பெற வேண்டும், முற்றிலுமாக இதை கைவிட வேண்டும் என்று கோரிதான் நாங்கள் இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை, கண்டன ஆர்ப்பாட்டத்தை 29ஆம் தேதி ராஜரத்னம் ஸ்டேடியமில் மாலை 4 மணிக்கு செய்ய இருக்கின்றோம். தோழர் குறிப்பிட்டது போல இது சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மத்திய சென்னை, வட சென்னை போன்ற தென் சென்னை உள்ளிட்ட இந்த மாவட்டங்கள் எல்லாம் இணைந்து நாங்கள் வந்து இங்கே செய்கிறோம். அதே நேரத்தில் தமிழ்நாடு முழுமைக்கும் அந்த நாளில் அந்தந்த மாவட்டங்களில் எந்த இடத்துல போலீஸ் பெர்மிஷன் கொடுக்குறாங்களோ அந்த நேரத்தில் எல்லா மாவட்டங்களிலும், மாவட்ட தலைநகரங்களில் குறிப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது. அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்பது நம்ம நோக்கமல்ல. அதே நேரத்தில் தொழிலாளர்களுக்கு விரோதமான சில அறிவிக்கைகள் வரும்பொழுது தொழிலாளர்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம பேசாமல் இருக்கவே முடியாது. இது முற்றிலுமாக உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இதை மாண்பு முதல்வர் அவர்கள் மனது வைத்தால் உடனடியாக இன்றே அந்த அறிவிப்பை வழங்க முடியும். ஆகவே ஏற்கனவே நாங்கள் இந்த நிறைய அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து இதை பற்றி கூறியிருக்கிறோம். அவர்கள் அனைவரும் முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே மேலும் காலதாமதம் இல்லாமல் உடனடியாக இந்த அரசு அறிவிக்கையை கைவிட வேண்டும், முற்றிலுமாக திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறோம். என் பெயர் கிருஷ்ணவேணி. AICCTU தொழிற்சங்கத்தின் சார்பாக இங்கு கலந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை ஒரு சில நாட்களுக்கு முன்னால் மத்திய அரசு அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறது. அதனை எதிர்த்து தமிழ்நாடெங்கும் போராட்டங்கள் நடைபெற்றது. நேற்று கூட ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த தொழிலாளர்கள் சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்ததை எதிர்த்து நாம் போராட வேண்டிய ஒரு தருணத்தில் நமது தமிழக அரசு சமூக நீதியை பிரதிபலிப்பதாக கூறிக்கொண்டு, சமூக நீதி ஆட்சி நடத்துவதாக சொல்லிக்கொண்டு இப்படி ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருப்பதை நிச்சயமாக அனைத்து பெண்கள் சார்பாகவும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், எங்கள் கண்டனத்தை பதிவு செய்கிறோம். பெண்கள் என்பவர்கள் வெறும் தொழிலாளர்கள் அல்ல, அவர்கள் இந்த சமூகத்தை மறுகட்டமைப்பு செய்வதற்கான மறு உற்பத்தியில் ஈடுபடுவார்கள். அதனால்தான் 1948 சுதந்திரம் அடைந்தவுடன் பெண்களின் பாதுகாப்பு கருதி இது போன்ற ஆபத்தான தொழில்களில் பெண்களை ஈடுபடுத்தக்கூடாது என்று அன்றைய தலைவர்களும் அரசும் இது
போன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. ஆனால் இன்றைய நமது திமுக அரசு நாம் பாசிசத்தை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை, மத்திய அரசை எதிர்த்து, மத்திய அரசின் கொள்கைகளை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்த வேண்டிய இந்த சூழலில் இன்று இந்த பெண்களுக்கு எதிரான இது போன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பது மிக மிக கவலைக்குரிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டும் அல்ல தோழர்களே, இன்று இந்த சட்டங்களை கொண்டு வருவதன் மூலம் நாங்கள் பெண்களை சமத்துவமாக நடத்துகிறோம், பெண்களுக்கு சமத்துவத்தை கொடுத்து விட்டிருக்கிறோம். ஆகவே இதை நிச்சயமாக இந்த திராவிட மாடல் அரசு என்பது பெண்களுக்கு ஆதரவான அரசு என்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள். அதையேதான் மத்திய அரசும் 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை கொண்டு வந்து விட்டது. இப்போது சொல்லுகிறது, சுரங்கங்களில் கூட பெண்கள் பணிபுரியலாம், சுரங்கங்களில் கூட பெண்கள் பணிபுரியலாம், நாங்கள் பெண்களுக்கு சமத்துவமான வேலை வாய்ப்பை கொடுத்து விட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதற்கும் இதற்கும் என்ன வேறுபாடு? இரண்டுமே ஒன்றுதான். அப்போது பாசிச பாதையில் செல்கிறதா இந்த திராவிட மாடல் அரசு? கார்ப்பரேட்டுகளின் கைக்கூலியாக செயல்படுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த பெண்கள் சார்பாக, பெண் தொழிலாளர்கள் சார்பாக நாங்கள் வன்மையாக எங்கள் கண்டனத்தை பதிவு செய்கிறோம். அதே நேரத்தில் பெண்களுக்கு ஆதரவாக இன்னைக்கு ஆட்சியில் இல்லாத போது முதல்வர் பல்வேறு விஷயங்களில் உறுதி கொடுத்திருந்தார். தமிழகமெங்கும் மருத்துவர்கள் கிளர்ந்தெழுந்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினார்கள். அந்த போராட்ட களத்திற்கே சென்று ஆதரவு கொடுத்து, உங்கள் கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் நிச்சயமாக ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றி வைக்கிறோம் என்று சொன்னார்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள், அதுபோல் இன்னும் துப்புரவு பணியாளர்கள், அனைத்து தரப்பு தொழிலாளர்களுக்கும் ஆதரவாக பேசிவிட்டு இன்று ஆட்சி முடிய போகும், இன்னும் 4 மாதங்களில் முடிய போகும் இந்த நேரத்தில் கூட ஒரு பிரிவு தொழிலாளர்களின் கோரிக்கைகளை கூட இந்த அரசு நிறைவேற்றவில்லை என்பதை மிகவும் வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே நாங்கள் பல்வேறு கட்சி தலைவர்கள் மூலமாக இந்த கருத்தினை, இந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதனை ஒரு வேண்டுகோளாக ஏற்று பெண்களுக்கு எதிரான இந்த சட்ட திருத்தத்தை பின்வாங்க வேண்டும், திரும்ப பெற வேண்டும் என்று அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.